மாகாண சபைகளுடைய அதிகாரத்தை எப்படி கொழும்பு எடுத்திருக்கின்றது என்பது ஒன்று. ஆகவே நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடு, அவர்களுடைய பலவீனங்கள் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றன. ஊழல் மோசடி என்பது பொதுவாக இலங்கை அரசாங்கத்தின் ஒரு பண்பாடாக மாறிவிட்டது. இலங்கை அரசினுடைய கட்டமைப்பில் இது பண்பாடாக மாறிவிட்டது. அரச கட்டமைப்பில் மாற்றங்களை செய்யாமல் இந்த ஊழல் மோசடிகளை விசாரணை செய்து மக்களுக்கு நீதி கிடைக்கும் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. அதை மறுதளிக்க முடியாது. இன்று உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் கூட அல்லது அரசியல் செயற்பாடுகள் கூட சமூக வலைத்தளங்கள் மூலமாகத்தான் முன்னெடுக்கப்படுகின்றன. தமிழ் தேசிய கட்சியில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களால் ஒன்று திரட்ட முடியாத மக்கள் கூட்டத்தை சாவச்சேரி ஊழல் மோசடி செய்திருக்கின்றது. இந்த விடயத்தை வெளிப்படையாக காட்டிவிட்டு முற்றுமுழுதாக 13ஆம் திருச்சட்டத்தில் இருக்கக்கூடிய சகல அதிகாரங்களையுமே கொழும்பு கையாளக்கூடிய நிலைமைக்குத்தான் இது வந்துவிடுமோ என்ற ஐயத்தை தோற்றுவித்திருக்கிறது. ஏற்கனவே அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட நிலையில் இன்னும் இருக்கின்ற அற்ப சொற்ப அதிகாரங்களையும் முற்றுமுழுதாக கொழும்பு எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். இலங்கை அரசனுடைய ஒற்றியாட்சி அரசியல் ஜாப்பிலே முழுமையான ஒரு மாற்றம் தேவை, ஒரு சிஸ்டம் சேஞ்ச் முழுமையாக தேவை. உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு தாயக்களம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இந்த வாரம் முக்கிய சம்பவமாக இடம்பெற்றது சாவச்சேரி மருத்துவமனையில் இடம்பெற்ற அந்த சம்பவம் தான். மக்களுடைய போராட்டம் ஒன்றை நள்ளிரவிலிருந்தே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அடுத்த நாள் நண்பகல் வரையில் அந்த மக்களுடைய போராட்டம் தாங்களாகவே இணைந்து கொண்டு அந்த மக்களுடைய போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இவை தொடர்பாக இன்று நாம் சந்திக்க இருப்பது பத்திரிகையாளர் நிக்சன் அவர்களை. வணக்கம் நிக்சன். வணக்கம். இந்த சாவச்சேரி மருத்துவமனையில் அந்த மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக இடம்பெற்ற அந்த போராட்டம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அனிவாக நான் நினைக்கின்றேன், இது மக்களிடம் இருந்த நீண்டகால விரக்தி. அதாவது சாவச்சேரி வைத்தியசாலை கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்தக்கூடிய அல்லது மாவட்ட வைத்தியசாலையாக கருதக்கூடிய அளவுக்கு அங்கே வசதிகள் இருந்திருக்கின்றன. புதிய கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவை சரியாக செயல்படுத்தப்படவில்லை. நோயாளர்கள் யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனையை புதிதாக வந்தவர் செய்ய முற்பட்டிருக்கின்றார். அது தொடர்பாக அவர் சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டிருக்கின்றார். அதை கண்ணுற்ற மக்கள் தான் அவருக்கு ஆதரவாக அங்கே போராடி இருக்கின்றார். ஆகவே மக்களுடைய உணர்வு என்பது உண்மை. நான் நினைக்கின்றேன், வைத்தியர் அர்ஜுனாவை மக்களுக்கு அங்கே தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. போராட்டத்திலே கலந்து கொண்ட பலர் தங்களுக்கு வைத்தியருடைய முகத்தை தெரியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய விரக்தியினால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது. அவரது சமூக வலைத்தளங்களை வெளிப்படுத்தி இருக்காவிட்டால் அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கார் என்றால் அவர் மிக குறுகிய நாட்கள் அங்கே பதவி ஏற்றுக்கின்றார். ஆகவே 14 நாட்களிலே அந்த வைத்தியருடைய முகம் பரிச்சயமாக இருக்கின்ற அளவுக்கு இல்லை. ஆகவே சமூக வலைத்தளத்தில் அவர் அந்த ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்தியதன் காரணமாக மக்கள் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கே ஊழல் மோசடி ஒன்று இருந்திருக்கின்றது என்பது உண்மை. அது வெளிப்படையாக ஏற்கனவே தெரிந்த விடயமும் கூட. ஆகவே அதை அவர் துணிச்சலோடு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நேற்று பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த மாகாண சபைகளுக்கு உள்ள அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்தால் பறிக்கப்பட்டதும் சுகாதாரத்துறை மீது மத்திய அரசு அதிக அளவு ஆதிக்கம் செலுத்துவதும் இதற்கு ஒரு காரணம் என்று கூறப்பட்டிருந்தது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? மாகாணங்களுடைய அதிகாரங்களை ஏற்கனவே கொழும்பு எடுத்துக் கொள்கின்றது என்பது அது தெரிந்த குற்றச்சாட்டு, அது பகிரங்கமான குற்றச்சாட்டு. கொரோனா காலத்தின் போது சுகாதாரத்துறைக்கு இருந்த மாகாண சபைகளிலே சுகாதாரத்துறைக்கு இருந்த பல அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. ஆகவே அதனோடு ஒத்தாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அர்ஜுனாவுடைய நியமனம் கொழும்பு தான் செய்திருக்கின்றது. அதாவது மாகாண சபைகளுக்கு, வட மாகாண சபைக்கு தெரியாமல் அல்லது அவருடைய ஆலோசனை இன்றி இந்த நியமனம் இடம்பெற்றிருக்கிறது. அது அங்கே உண்மையில் தவறு. மாகாண சபைகளுக்குரிய அந்த அதிகாரம் அங்கே மீள பெறப்பட்டிருக்கிறது நான் கருத வேண்டும். ஆனால் எப்படியாக இருந்தாலும் இங்கே பிரச்சனை என்பது உண்மை. ஊழல் மோசடி மற்றும் அங்கே வைத்தியசாலை சரியாக இயங்கவில்லை, வைத்தியர்கள் லீவ் எடுத்திருக்கிறார்கள் என்ற பிரச்சனை என்பது உண்மை. அதே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நியமனம் தொடர்பான கேள்வி வருகிறது எப்படி என்றால், இது மாகாண சபைகளுடைய அதிகாரத்தை எப்படி கொழும்பு எடுத்திருக்கின்றது என்பது ஒன்று. ஆகவே நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய கட்சிகளுடைய
செயற்பாடு, அவர்களுடைய பலவீனங்கள் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றன. அதிகாரங்கள் மீளப்பெறப்படுகின்ற பொழுது அவற்றை சுட்டிக்காட்டி இருந்தாலும் கூட அதை மீளப்பெறக்கூடிய அல்லது வேறு மாற்று வழிகள் செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு ஏற்பாட்டையும் அங்கே செய்யவில்லை. அத்தோடு வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அல்லது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் சில வேளைகளிலே கொழும்போடு தான் தொடர்பட்டு பணியாற்ற விரும்புகிறார்கள். தங்களுடைய வசதிக்காக, வாய்ப்புக்காக அப்படியான ஒரு அணுகுமுறையை அவர்களே பலர், எல்லோரும் அல்ல, குறிப்பிட்ட சிலர் அப்படியான நகர்வுகளை மேற்கொள்கின்றார்கள். ஆகவே அதுவும் அங்கே ஒரு காரணமாக இருக்கின்றது. கொழும்பு மாகாணத்துக்குரிய அதிகாரங்களை மீளப்பெறுவதற்கான அல்லது மீளப்பெறாமலேயே மாகாணத்துக்கான அதிகாரத்தை பைபாஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான நிலைமை என்பது இருக்கின்றது. அதுக்கு அங்கிருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் காரணமாக இருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். இது நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் காரணம் தான். ஊழல் மோசடி என்பது பொதுவாக இலங்கை அரசாங்கத்தின் ஒரு பண்பாடாக அது மாறிவிட்டது. இலங்கை அரசினுடைய கட்டமைப்பில் இது பண்பாடாக மாறிவிட்டது. இந்த நிலையில் வடமாகாணத்தில் மாத்திரமல்ல, எல்லா மாகாணங்களிலும் ஊழல் மோசடி என்பது அதிகரித்தான் இருக்கிறது. அதுவும் அரச துறைக்குள்ளே ஊழல் மோசடி இருக்கின்றது. IMF-னுடைய சர்வதேச நாணயத்தின் அறிக்கையா இருக்கலாம் அல்லது வேறு சர்வதேச அமைப்புகளுடைய அறிக்கையா இருக்கலாம். இலங்கையினுடைய அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் மோசடி மற்றும் பொருளாதார குற்றங்கள் என்ற குற்றச்சாட்டு எல்லாமே பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது சாவச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடி என்பதற்கும் கொழும்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காரணமாக இருக்கலாம். என்றால் இது மிகப்பெரிய ஒரு மோசடி என்று தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே இது தனியே வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சேர்ந்து செய்தது அல்ல. இது ஒரு அரசியல் காரணம் தான். இது கொழும்பு மையமாக கொண்ட அரசியல் காரணம் தான். இளைஞருடைய அரச கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அதாவது ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்பது ஒரு பண்பாடாக மாறி வருகின்ற பின்னணியில் தான் நாங்கள் இதை பார்க்கலாம். ஆகவே வைத்தியர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவை. அது பற்றிய விமர்சனங்கள், அவர் பற்றிய விமர்சனம் அல்லது கையாண்ட முறை பற்றிய விமர்சனங்கள் என்பது வேறு. ஆனால் அங்கே மக்கள் எழுச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் வைத்தியர் அர்ச்சனாவுக்காக அல்ல. அங்கே அந்த தங்களுடைய வைத்தியசாலை கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற அதிருப்தி காரணமாகத்தான் மக்கள் அங்கே எழுச்சி கொண்டிருக்கிறார். ஆகவே மக்களுடைய உணர்வுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பிரச்சனை ஆராயப்பட வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும். மருத்துவர் அர்ச்சனா பல்வேறு குற்றச்சாட்டுகளை சமூக வலைத்தளங்களில் முன்வைத்திருந்தார். அவை தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்திலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலைமையில் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அநேகமாக இந்த விசாரணை உரிய முறையில் இடம்பெறும் என்று சொல்ல முடியாது. விசாரணை ஆரம்பிக்கப்படலாம், ஆனால் விசாரணையின் முடிவு சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. என்றால் இது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இது மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி, அதாவது இலங்கை அரசனுடைய கட்டமைப்பாக மாறிவிட்ட ஊழல் மோசடி. ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஊழலிலே உள்ளூருக்குள் இருக்கக்கூடிய வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில வைத்தியர்கள் ஈடுபட்டார்கள் சொல்ல முடியாது. அவர்கள் சில நிர்பந்தத்தின் காரணமாக ஈடுபட்டிருக்க முடியும் அல்லது வேறு காரணங்களால் ஈடுபட்டிருக்க முடியும். ஆனால் இதன் பின்னணி என்பது அரசியல் காரணங்கள் தான், கொள்கை மையமாக கொண்ட அரசியல் காரணங்கள் தான். ஆகவே ஒரு சரியான விசாரணை இடம்பெறும் என்று நாங்கள் கூற முடியாது. என்றால் இது சாவச்சேரி வைத்தியசாலை மாத்திரம் அல்ல, வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளும் அப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வருகின்றன. வைத்தியசாலைகள் மாத்திரம் அல்ல, அரச நிறுவனங்களிலேயே அப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவை அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு உரிய விசாரணையாக நடத்தப்பட்டு அங்கே தீர்வு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சாவகச்சேரி மக்கள் மாத்திரமல்ல, வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஏதோ ஒரு வகையில் போராட்ட மனநிலையோடு இருக்கிறார்கள் என்பது வெளிப்பட்டிருக்கிறது. இங்கே அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அரசியல் உரிமை இல்லை என்பதற்கு அப்பால் அங்க இருக்கக்கூடிய அரசன் நிறுவனங்களில் நடக்கின்ற ஊழல் மோசடிகள் மற்றும் அசமந்த போக்குகளால் மக்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள். அந்த அசமந்த போக்கு ஊழல் மோசடி என்பதற்கு தனியாக அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மாத்திரம் காரணம் அல்ல, அது கொள்கை மையமாக கொண்ட அரசியல் தான், அரசு தான் அங்கே காரணமாக இருக்கிறது. ஆகவே அரச கட்டமைப்பில் மாற்றங்களை செய்யாமல் இந்த ஊழல் மோசடிகளை விசாரணை செய்து மக்களுக்கு நீதி கிடைக்கும் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. மருத்துவர் அர்ச்சனாவின் கருத்துக்களை அடுத்து உருவாகிய அந்த மக்கள் போராட்டம் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் அது அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. இந்த நிலைமையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் மீண்டும் ஒரு மக்கள் போராட்டத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக மக்கள் போராட்டம் வடகிழக்கிலே பல இடங்களிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றன. முதலாவது, நாங்கள் இலங்கை அரசு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது வேறு, அரசியல் உரிமைகள், அரசியல் விடுதலை கிடைக்கவில்லை என்பது வேறு. அதைவிட அதை பெற்றுக் கொடுப்பதாக சொல்லுகின்ற தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடுகளிலும் மக்களுக்கு அதிருப்தி இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இன்று பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலைமைக்கு சிவில் சமூக அமைப்புகள் சென்றிருக்கின்றன. ஆகவே அங்கு மக்கள் ஒரு போராட்ட மனநிலையோடு இருக்கிறார்கள், மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற தகவலை சாவகச்சேரி போராட்டம் எடுத்துக்காட்டி இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலும் அவ்வாறான போராட்டங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால்
இங்கே ஒரு விடயம் நல்லது நடந்திருக்கிறது எப்படி என்றால், இந்த சாவச்சேரி மக்களுடைய போராட்டத்தின் காரணமாக குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அரச அலுவலகங்களில் நடக்கின்ற ஊழல் மோசடிகளிலே கொஞ்சம் குறைவு ஏற்படலாம், அல்லது கொஞ்சம் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவது தவிர்க்கப்படலாம், அல்லது அந்த ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் தங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்றால் மக்களுடைய போராட்டம் அந்த 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 தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் மக்கள் போராடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மக்கள் தங்களை அம்பலப்படுத்துவார்கள். மிக இலகுவாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை தாண்டி, பிரதான ஊடகங்களை தாண்டி சமூக வலைத்தளங்கள் இந்த விடயத்தை கொண்டு வருகின்றன என்ற அடிப்படையில் எதிர்வரும் காலங்களிலே இந்த ஊழல் மோசடி கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தானாகவே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விசாரணைகளை விட இயல்பாகவே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதைத்தான் இந்த சாவச்சேரி மக்களுடைய போராட்டம் எடுத்து காட்டியிருக்கின்றது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில சமூக வலைத்தளங்களினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அவைகள் பலமான செயற்பாட்டை இந்த இடத்தில் மேற்கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமூக வலைத்தளங்களினுடைய பங்களிப்பு இவ்வாறான போராட்டத்தை உருவாக்குவதிலும், குறிப்பாக இந்த சாவச்சேரி போராட்டத்திலும் எவ்வாறு பங்களித்திருக்கின்றது என்று உங்களுடைய கருத்தை, உங்களுடைய பார்வையை கூற முடியும்? நான் நினைக்கிறேன், இன்றைய சர்வதேச அரசியல் விவகாரங்களை பார்க்கின்ற பொழுது சமூக வலைத்தளங்கள் தான் பல மாற்றங்களை கொண்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், 2010ஆம் ஆண்டு துனிசியாவில் ஏற்பட்ட புரட்சி கூட சமூக வலைத்தளங்களாகத்தான் ஏற்பட்டது. அங்கிருந்த பிரதான ஊடகங்கள் அந்த துனிசியாவிலே முன்னாள் ஜனாதிபதி பென் அலியினுடைய குற்றங்களை வெளிப்படுத்தவில்லை, சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை. சோசியல் மீடியாக்கள், துனிசியாவிலே இருந்த டயாஸ்பரா துனிசியன் மக்கள் சோசியல் மீடியாக்களிலே அந்த விடயங்களை எழுதித்தான் மக்கள் அங்கே புரட்சிக்கு வந்தார்கள். அதே போன்று பலஸ்தீன விவகாரமாக இருக்கலாம். இப்படி பல விடயங்கள் இங்கே சோசியல் மீடியாக்கள் மூலமாக தான் வெளிப்படுத்தப்படுகிறது. இன்று கூட ஜோ பைடன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருடைய பிரச்சனைகள் கூட சோசியல் மீடியாக்கள், அந்த மக்களுடைய சோசியல் மீடியாக்கள் தான் வெளிப்படுத்துது. ஆகவே சோசியல் மீடியாக்கள், சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் அல்ல, ஆனாலும் அது மக்களுக்குரிய உரிமை. மக்கள் எவரும் பயன்படுத்த முடியும், மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் இன்று சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பை நாங்கள் மறுதளிக்க முடியாது. அந்த வகையில் சாவச்சேரி போராட்டத்தில் சமூக வலைத்தளம் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றது. அதே நேரம் ஒரு அரசு அதிகாரி சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தலாமா என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றன. சமூக வலைத்தளங்களை அரசு அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடாது, சமூக வலைத்தளங்களிலே அரச நிர்வாகத்தை விமர்சிக்க கூடாது என்று சட்டக்கோவை ஒன்று இருக்கின்றது, இல்லை என்றில்லை. ஆனால் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்தக்கூடாது என்று இல்லை. அரசாங்கத்துடைய தீர்மானங்கள், அரசாங்கத்துடைய செயற்பாடுகளை விமர்சிக்க கூடாது, ஆனால் அங்கு நடக்கக்கூடிய ஊழல் மோசடிகளை விமர்சிக்க கூடாது என்று இல்லை. அது அவருடைய உரிமை. ஒரு அநியாயம் நடக்கிறது என்றால் அதை எந்த வகையிலும் வெளிப்படுத்தலாம். ஆகவே அதற்கு சட்டக்கோவை அங்கே தடுக்குமா என்பது கேள்வியாகத்தான் இருக்கிறது. வராயின் மீது விவாதத்துக்குரிய விஷயம். ஆனால் அங்கே மக்களுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுது அந்த வைத்தியர் சமூக வலைத்தளங்களூடாக வெளிப்படுத்திய ஊழல் குற்றச்சாட்டுகளை உண்மை தெரிகின்றது. அப்படி இது பொய்யாக இருந்திருக்குமாக இருந்தால், அல்லது ஏதோ ஒரு அரசியல் காரணத்தினால் அந்த வைத்தியர் அந்த ஊழல் மோசடியை வெளிப்படுத்துகின்றார் என்று தெரிந்தாலும் கூட மக்கள் அங்கே வீதிக்கு இறங்கி இருக்க மாட்டார்கள். மக்கள் தொடர்ச்சியாக வீதியில் இறங்குகிறார்கள். மக்களுக்கு அந்த வைத்தியரை யார் என்றே தெரியாது என்று சொன்னால் சமூக வலைத்தளத்திலே அவர் குறிப்பிட்ட அந்த குற்றச்சாட்டுகள், ஊழல் மோசடிகள் உண்மை என்பது வெளிப்படையாக இருக்கின்றது. ஆகவே சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பை மறுதளிக்க முடியாது. இந்த விடயங்களை பிரதான ஊடகங்கள் உடனடியாக வெளிப்படுத்த முடியாது. பிரதான ஊடகங்கள் வெளிப்படுத்ததாக இருந்தால் அதற்கான சட்ட ரீதியான ஆதாரங்கள் தேவை. ஆகவே அதற்கான முன்னேற்பாடை விட அவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தை வெளிப்படுத்திய காரணத்தினால் தன்னுடைய அதிகாரி என்ற அந்த நிலையிலும், தான் வைத்தியர் என்ற அடிப்படையிலும், தான் வைத்திய நிர்வாகி என்ற அடிப்படையிலும் தத்துணிவோடு வெளிப்படுத்தியிருக்கின்ற சமூக வலைத்தளங்களை. ஆகவே அது மக்களுக்கு உண்மையாக தெரிந்திருக்கின்றது, நீண்டகால பிரச்சனை வெளிப்படுத்திருக்கின்றது. ஆகவே சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. அதை மறுதளிக்க முடியாது. இன்று உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் கூட, அல்லது அரசியல் செயற்பாடுகள் கூட சமூக வலைத்தளங்கள் மூலமாகத்தான் முன்னெடுக்கப்படுகின்றன. ஜோ பைடனா இருக்கலாம், டொனால்ட் ட்ரம்ப் இருக்கலாம், மோடியாக இருக்கலாம். எந்த நாட்டு பிரதமர்களும் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் தான் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறார்கள், தங்களுடைய அறிக்கைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆகவே சமூக வலைத்தளங்களிலே வருகின்ற விடயங்கள் வைத்துக் கொண்டு நாங்கள் இதை செய்ய முடியாது என்று கூற முடியாது. சமூக வலைத்தளங்களிலே உண்மைக்கு மாறான தகவலை வெளிப்படுத்தக்கூடாது. அதுக்கு சட்டங்கள் இருக்கின்றன. இலங்கையில கூட சேஃப்டி பில் இருக்கின்றது, ஆன்லைன் சேஃப்டி பில் இருக்கின்றது, நிகழ்நிலை காப்பு சட்டம் இருக்கின்றது. அது பொய்யான தகவலை வெளிப்படுத்தினால் அவருக்கு தண்டனை. ஆனால் இங்கே வெளிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என்பது உண்மை. அதே நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்தியருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது, அல்லது அவருக்கு சைக்கோ இருக்கிறது, அவருடைய ஈகோ இருக்கிறது என்ற கதைகள் எல்லாம் உண்மையிலே தவறானவை. ஒரு மனிதர் ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை சரியாக செய்கின்றார் என்றால் அதை மூடி மறைப்பதற்காக நாங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அல்லது அவரிடம் ஈகோ இருக்கிறது, அவரிடம் சைக்கோ இருக்கிறது என்று சொல்வது எல்லாம் ஒரு
ஒரு நாகரிகமற்ற பண்பாடு. இந்த விடயங்களை சமூக வலைத்தளங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். இதற்கு எதிராக கூட சமூக வலைத்தளங்களில் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே சமூக வலைத்தளங்கள் என்பது உண்மையை வெளிப்படுத்துவதற்கு உரித்துடையவை. ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் அங்கே ஏற்பாடுகள் உண்டு. ஆகவே சோசியல் மீடியாவை இந்த வைத்தியர் சரியாக பயன்படுத்தினாரா இல்லையா என்று விசாரணை நடத்தலாம். ஆனால் அப்படி விசாரணை நடத்துகின்ற பொழுது அவர் சரியாக நடத்தி இருக்கின்றார் என்பது வெளிப்படையாக தெரியும் என்றால் அங்கே மக்களுடைய போராட்டங்களை நியாயப்படுத்துகின்றது. ஆகவே நாங்கள் எடுத்தெடுப்பில் காரணங்களை கூற முடியாது, உண்மையான காரண காரியங்களை மறைக்க முடியாது. ஆகவே எப்படியாக இருந்தாலும் விசாரணை மூலம் இந்த உண்மை வெளிப்பட வேண்டும். அதுக்கு முன்னதாக மக்களுடைய போராட்டம், மக்களுடைய எழுச்சி என்பது அந்த உண்மையை பகிரங்கப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இங்கே வெளிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயம். அரசாங்க மருத்துவமனைகளை சாதாரண மக்கள் அவசர தேவைகளுக்கு கூட நாடி செல்ல முடியாத ஒரு நிலைமை நாட்டில் காணப்படுகிறது. வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, நாடு முழுவதிலுமே அவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. தனியார் மருத்துவமனைகளை இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்கின்ற போதிலும் அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான சிகிச்சைகளோ மருத்துவ வசதிகளோ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலைமையை இந்த போராட்டம், அந்த சாவச்சேரி போராட்டமும் மருத்துவர் அர்ச்சுனா தெரிவித்த கருத்துக்களும் மாற்றி அமைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? உடனடியாக எதிர்பார்க்க முடியாது என்றால் இங்கே பல அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. அர்ச்சனாவை பொறுத்தவரையிலும் அவரும் சமூக வலைத்தளங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் அவர் பணியாற்றிய அந்த குறுகிய நாட்களுக்குள்ளே அது தொடர்பான வேறு அதிகாரிகளோடு உரையாடினாரா, பேசினாரா என்ற கேள்விகள் இங்கே எழுகின்றன. அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேறு சமூக பெரியவர்கள் அல்லது சட்டத்துறை சார்ந்தவர்கள் அல்லது மருத்துவத்துறை சார்ந்தவர்களோடு பேசினாரா, உரையாடினாரா, அவர்களுடைய ஆலோசனை பெற்றுத்தான் இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த விடயங்களை வெளிப்படுத்தினாரா என்ற கேள்விகள் கூட எழுகின்றன. ஆகவே இது உடனடியாக தீர்வு வரக்கூடிய பிரச்சனை அல்ல. எதுவாக இருந்தாலும் சாவச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடி என்பது வெளிப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னணிகள் பலவாக இருக்கலாம். நாங்கள் தனிப்பட்ட நபர்களை மாத்திரம் குற்றச்சாட்ட முடியாது. இதிலே பலருடைய பங்களிப்பு அல்லது வேறு சிலருடைய அசமந்த போக்களும் காரணமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது பிரதான காரணி என்பது அரசியல் காரணி தான். ஆகவே அரசியல் காரணி என்று அங்கே வருகின்ற பொழுது சகல அதிகாரிகளும் விரும்பாமல் அதுக்கு உடன்பட வேண்டிய நிர்பந்தம் அங்கே இருந்திருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த விசாரணையிலே எடுத்தெடுப்பில் தனிப்பட்ட நபர்களை குற்றஞ்சாட்ட முடியாது. வைத்தியர் அர்ச்சுனா தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார். ஆனால் அதேவேளை அவரும் வேறு சிலரோடு கலந்துரையாடினாரா, பேசினாரா என்ற கேள்வி எழுகின்றது. நான் நினைக்கின்றேன் அதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் வேறு சட்டத்துறை சார்ந்தவர்களோடு அல்லது மருத்துவத்துறை சார்ந்தவர்களோடு அல்லது பிரதான ஊடகங்களை சேர்ந்தவரோடு இதை பற்றி உரையாடி அதன் பின்னர் சமூக வலைத்தளங்களை வெளிப்படுத்தினார் என்று எங்களுக்கு இதுவரையும் தெரியாது. எப்படியாக இருந்தாலும் அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் உண்மை. ஆனால் விசாரணை என்பது இங்கே உரிய முறையில் நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்றும் இங்கே எதிர்பார்க்க முடியாது. இதன் பின்னால் நான் முன் சொன்னது போல பல அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே அரசியல் காரணங்களின் அடிப்படையில் இதை பார்க்க வேண்டும். அதேவேளை தமிழ் தேசிய கட்சியில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களால் ஒன்று திரட்ட முடியாத மக்கள் கூட்டத்தை சாவச்சேரி ஊழல் மோசடி செய்திருக்கின்றது. மக்கள் அங்கே ஒன்று திரண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது எந்த ஒரு அரசியல் பிரதிநிதிக்கும் பின்னால் அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சியை பிரதிநிதியாலும் திரட்ட முடியாத ஒரு மக்கள் தொகை அங்கே கூடியிருக்கின்றது என்றால் மக்கள் இயல்பாக அந்த உணர்வை கொண்டிருக்கிறார்கள். அங்கே அர்ச்சுனாவுக்கான ஆதரவு சொல்ல முடியாது. அர்ச்சுனாவை யாருன்னே தெரியாது மக்களுக்கு. ஆகவே மக்கள் இயல்பாக கொதித்தெழுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதன் பின்னால் தமிழ் தேசிய கட்சியினுடைய பொறுப்பற்ற தன்மையை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். ஒரு சரியான அரசியல் தலைமை 2009க்கு பின்னர் மக்களுக்கு இல்லை என்பதையும் இந்த போராட்டம் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது. இந்த நிலைமை சாவச்சேரி மருத்துவமனையில் மட்டுமன்றி வடக்கு கிழக்கில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளிலும் காணப்படுகின்றது. இருந்த போதிலும் தமிழ் கட்சிகள் இதில் போதிய அளவுக்கு அக்கறை அல்லது அக்கறையே காட்டாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் ஏன் இதில் அக்கறை காட்டாமல் இருக்கின்றார்கள்? நான் நினைக்கின்றேன் மருத்துவர்கள் எல்லோரையும் பகைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லை. வைத்தியசாலைகளிலே மருத்துவர்களுடைய தேவை, மருத்துவ நிபுணர்களுடைய தேவை இருக்கின்றது. ஏதோ ஒரு வழியை உதவியை பெறுகின்றார். இங்கே பாதிக்கப்பட்டது சாதாரண மக்கள் தான். ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு மேல் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டதா சொல்ல முடியாது. அவர்கள் ஏதோ ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு வைத்தியசாலைகளில் உள்நுழைந்து தங்களுடைய வேலைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் சாதாரண மக்கள், வறிய மக்கள், ஏழை மக்களுக்கு அந்த தன்மை இருக்காது. அவர்கள் லைன்லே நின்று வைத்தியசாலைக்கு போய் வரிசையிலே நின்றுதான் மருந்து எடுக்க வேண்டும், வரிசையிலே நின்றுதான் சத்திர சிகிச்சைக்கு திகதி எடுக்க வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர்கள் எப்படியாவது ஒரு முகத்தை காண்பித்து அல்லது செல்வாக்கை பிரயோகித்து தங்களுடைய வேலையை செய்துவிட்டு போகிறார்கள். அப்படி செய்கின்ற வர்க்கம் தான் அதிகமாக இருக்கின்றது. அப்படியான வர்க்கம் இந்த வைத்தியரை எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. அத்தோடு இது ஒரு அரசியல் காரணம் என்பது இங்கே தெரிகின்றது. முக்கியமாக மத்திய அரசாங்கம் மாகாணத்துக்குள்ள அதிகாரத்தை பெற்றிருக்கிறது என்பது பிரதான பிரச்சனை. ஆகவே இவற்றை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு உரியது. ஆனால் தமிழ் தேசிய கட்சியில் வெறுமனே அங்கே போய் பார்த்துவிட்டு ஒரு அறிக்கையை மாத்திரம் வெளியிட்டு இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி
இதை ஒரு அரசியல் உரிமை போராட்டமாக இது எங்களுடைய 13ஆம் திருத்தச் சட்டத்தை நாங்கள் ஏன் நிராகரிக்கின்றோம் என்பதற்கான காரண காரியமாக அதை காண்பிக்கவில்லை. நாடாளுமன்றத்திலே ஸ்ரீதரன் பேசியிருக்கின்றார், தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதற்கு அப்பால் அதை இன்னும் வெளிப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை என்பதற்கு இன்னும் ஒரு கூட்டு முயற்சி இல்லை. ஆகவே தமிழ் தேசிய கட்சியிடம் இருக்கின்ற அந்த கூட்டு ஒற்றுமை இல்லாத நிலைமை, அது கூட்டுரிமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பலவீனங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றன. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மக்களிடம் எழுச்சித்தன்மை இருக்கிறது, மக்களிடம் உணர்வு இருக்கின்றது, மக்களுக்கு சகல பிரச்சனைகளும் விளங்குகின்றன. ஆனால் அதை வழிநடத்துவதற்கு ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லை என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அமைச்சரவை கூட்டத்தில் கூட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்த விவகாரம் குறித்து பிரஸ்தாபித்திருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கூட இந்த விடயத்தில் அக்கறையாக இருப்பதாக கூறியிருக்கின்றார். இந்த நிலைமையிலே அரசாங்கம் இந்த விடயத்தில் ஏதாவது செய்யும் என்று எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக நான் முன் சொன்ன பதிவின் அடிப்படையில் அரசாங்கம் இதை உடனடியாக செய்யும் என்று எதிர்பார்க்க முடியாது. முதலில் இந்த நியமனத்தை எப்படி வழங்கினார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. அர்ஜுனாவுடைய நியமனம் எப்படி வந்தது? வடமாகாண சபை சுகாதார பணிப்பாளருக்கு தெரியாமல் எப்படி, அதாவது வடமாகாண சபைக்குரிய சுகாதார அதிகாரங்களை மீறி, சுகாதாரத்துறை அதிகாரங்களை மீறி எப்படி இந்த நியமனம் வழங்கப்பட்டது என்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அதை விட வடமாகாண சபையினுடைய சுகாதார பணிப்பாளர் ஒரு சிங்களவர், எப்படி அவரை ஒரு சிங்களவரை நியமிக்க முடியும் என்ற கேள்வி ஸ்ரீதரன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தார். ஆகவே அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இதை சரியாக கையாளும் என்று சொல்ல முடியாது. அரசாங்கம் ஒன்று செய்யலாம், வடமாகாணத்தில் ஊழல் மோசடி அதிகரித்திருக்கின்றது, உள்ளூர் அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை, வடமாகாண சபையும் இயங்கவில்லை, ஆகவே இந்த அதிகாரங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்று கூறிவிட்டு முற்று முழுதாக கொழும்பு மையமாக கொண்ட அதிகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது வைத்தியசாலை அனைத்தையுமே தேசியமயப்படுத்த முடியும். இப்போது தேசியமயப்படுத்தல் ஆபத்தான ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. தேசிய பாடசாலைகள் இருக்கிறார்கள், அதாவது கொழும்பு மையப்படுத்தி அதிகாரம். ஆகவே கொள்கை மையப்படுத்திய அதிகாரம் என்று சொன்னால் இது இன்னமும் இருக்கின்ற அதிகாரம் இல்லா போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். நான் நினைக்கின்றேன் இந்த சாவச்சேரி விவகாரம் கூட பின்னணி அரசியல் காரணம் சொல்லப்படுகின்ற நான் சொன்ன அந்த காரணம் கூட சில வேளைகளிலே முற்றுமுழுதாக சகல வைத்தியசாலைகளையும் கொழும்பு கையாளக்கூடிய நிலைமை வரலாம். அதற்கான ஏற்பாடாகவும் இதை பார்க்கலாம். ஏனென்றால் அர்ஜுனாவுடைய நியமனம் சம்பந்தமான பல கேள்விகள் இருக்கின்றன. வடமாகாண சபைக்குரிய அதிகாரத்தை எப்படி கொழும்பு கையில் எடுத்துக்கொண்டது என்ற கேள்வி இருக்கின்றன. இது மாத்திரமல்ல, நான் பல இடங்கள் குறிப்பாக வடமாகாண சபையிலே ஒரு உள்ளாட்சி சபையினுடைய ஒரு வாகனத்துக்குரிய சாரதியினுடைய நியமனத்தை கூட கொழும்புதான் செய்கின்றது. ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனை. ஆகவே இந்த விடயத்தை வெளிப்படையாக காட்டிவிட்டு முற்றுமுழுதாக 13ஆம் திருத்தச் சட்டத்தில் இருக்கக்கூடிய சகல அதிகாரங்களையுமே கொழும்பு கையாளக்கூடிய நிலைமைக்குத்தான் இது வந்துவிடுமோ என்ற ஐயத்தை தோற்றுவித்திருக்கிறது. ஏற்கனவே அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட நிலையில் இன்னும் இருக்கின்ற அற்புசொப்ப அதிகாரங்களையும் முற்றுமுழுதாக கொழும்பு எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். இறுதியாக ஒரு கேள்வி, மருத்துவத்துறையில் மாஃபியா என கூறுகின்றார்கள். இந்த மாஃபியாவினால் பாதிக்கப்படுவது அனைத்து மக்களுமே பாதிக்கப்படுகின்றார்கள். சாதாரண மக்கள் குறிப்பாக மருத்துவத்துறையை நாட முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எவ்வாறு செயற்பட முடியும்? நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்று அவசியம். அது இல்லாமல் இதை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சிகளும் சரியாக செயல்படாது இருக்கிற சூழல். அதேபோல அங்கிருக்கக்கூடிய வடமாநில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், அது மருத்துவத்துறையா இருக்கலாம், வேறு துறையா இருக்கலாம், எந்த துறையிலும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சுயமாக இயங்க முடியாத நிலைமையோடு இருக்கின்றது. கொழும்பினுடைய அழுத்தம் அல்லது அமைச்சருடைய அழுத்தம் என்பது அங்கே வருகின்றது. ஆகவே அமைச்சருடைய அழுத்தம் அல்லது அமைச்சின் செயலாளருடைய அழுத்தம் அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய இன்னொரு உயர் நிறுவனத்தினுடைய அழுத்தம் அல்லது ஜனாதிபதியினுடைய செயலகத்தினுடைய அழுத்தங்களுக்குள்ளே உயர் அதிகாரிகள் பணியாற்றுகின்ற பொழுது அவர்கள் கொழும்பு செய்வதைத்தான் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். ஆக இப்படி இருக்கின்ற பொழுது அங்கே நடக்கின்ற ஊழல் மோசடிகளை கூட தடுக்க முடியாது. சில அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட முற்பட்டால் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களிலே அல்லது மருத்துவ துறைகளிலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட முற்பட்டாலும் அங்கிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள், அதாவது முறையற்ற அரசியல் அழுத்தங்கள் அவர்களை தடுக்கின்றன. அதனூடாகத்தான் ஊழல் மோசடியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே இது தீர்வுக்கு வர வேண்டுமாக இருந்தால் முற்றுமுழுதாக ஒரு நிரந்தரமான தீர்வு வர வேண்டும். அதேவேளை வடகிழக்கு வெளியேயும் இப்படியான ஊழல் மோசடி அதிகாரத்துவம் இருக்கின்றது. நாங்கள் சர்வதேச நிறுவனங்களுடைய அறிக்கையிலே பார்த்திருக்கின்றோம். ஆகவே முற்றுமுழுதாக இலங்கை அரசிலிருந்து ஊழல் மோசடி அதிகாரத்துவம் அகற்றப்பட வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீலங்கன் ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன், இந்த இலங்கை அரசினுடைய ஒற்றியாட்சி அரசியல் ஜாப்பிலே முழுமையான ஒரு மாற்றம் தேவை, ஒரு சிஸ்டம் சேஞ்ச் முழுமையாக தேவை. இலங்கை அரச கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான மாற்றம் தான் முற்றுமுழுதாக இலங்கை தீவிலே இந்த ஊழல் மோசடி மற்றும் அதிகாரத்துவங்களை இல்லாமல் செய்யும். ஆகவே அதுவரைக்கும் நாங்கள் அதிகாரிகளை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்க முடியாது. அதிகாரிகளை சிலர் வேண்டுமென்று ஊழல் மோசடியில் ஈடுபடுகின்றார்கள், வேறு சிலர் ஊழல் மோசடியில் ஈடுபடாவிட்டாலும் விரும்பியோ விரும்பாமலோ கொழும்புடைய அழுத்தங்களுக்கு ஈடுபட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரிகள் எதையுமே செய்ய முடியாத சூழல் வடக்கு கிழக்கில் காணப்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு, அரசியல் தீர்வு, அத்தோடு இளைஞருடைய
அரசியல் ஜாப்பு முற்றுமுழுதாக இந்த நாடாளுமன்ற சிஸ்டத்துக்கூடாக வரக்கூடிய முழுமையான மாற்றம் தான் இந்த ஊழல் மோசடி அதிகார சுஷ்பத்தை இல்லாமல் செய்யலாம். நன்றி திரு நிக்சன் அவர்களே. உங்களுடைய பணிக்கு மத்தியிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடை தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.